டிஸ்பிளே கவலா. திருச்சிற்றம்பலம். உள்ளமெனுங்கூடத்தில் ஊக்கமெனந்தறி நிறுவி இறுதியாகத் தள்ளறிய அன்பு எனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி அருக பாச கள்ளவினை பசுபோத கவளமிடக் கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொலிசித்தி வேளத்தை நினைந்து வருவினை தீர்ப்பாம். நாங்கள் இப்ப நேற்று இந்த இது விவரம் முழுக்க பார்த்த நாங்கள் திருவிசைப்பாண்ட விவரம் முழுக்க. அப்ப திருவிசைப்பாவுக்கு 9 பேர். நாங்கள் இப்ப முதலாவது 45 பாடல்கள், முதல் 45 பாடல்களும் திருமாளிகை தேவரால் அருளப்பட்டது. இந்த திருவிசைப்பாவுமே நாங்கள் மற்ற நூல்கள் பார்க்குற மாதிரி அகமரபு, அதாவது இந்த சிற்றின்பத்தை காட்டி பேரின்பத்தை காட்டுற அந்த அகமரபு, அகத்துறையில தான் இந்த திருவிசைப்பாவையும் பார்க்க வேணும். அப்ப திருவிசைப்பா சும்மா நாங்கள் இப்ப நேற்று பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு அந்த வசனங்களுக்கு நாங்கள் வேற இது மேலேயே வேற விசுவாசங்கள் கொடுத்து நாங்கள் சைவ சித்தாந்தத்தோட பார்க்க அது அங்கே வேற இதுகளைத்தான் எங்களுக்கு கொண்டு வருது. அப்போ இந்த இதில் இந்த அகமரபு அண்டேக்கில் இந்த மூன்றாவது, அதாவது மூன்றாவது திருமாளிகத்தை பெற்ற மூன்றாவது பகுதி என்னத்தை சொல்லுதண்டா, அங்கேயுமே தலைவன் தலைவி பெற்றதாய் செவிலித்தாய் அயலவர்கள், தலைவி ஆன்மாக்களாகவும் தலைவன் இறைவானாகவும் செவிலித்தாயார் என்று சொன்ன இந்த 5 எழுத்து மந்திரமாகவும் பெற்றதாயார் என்று சொன்னா அவதான் பெற்றதாய் தான் ஒரு குரு, ஒரு ஞானாசிரியராகவும் பெற்றதாய், செவிலித்தாய் 5 எழுத்து மந்திரமாகவும். அப்ப இந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓத 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 இங்க நாங்கள் அந்த தலைவினை அடைகிறது, அதுக்கு ஒரு வழிகாட்டி. அப்படித்தான் இதை நாங்கள் பார்க்கணும். நேற்று நாங்கள் முழுதும் பார்த்தது வேற கருத்தோட அங்க புராண கதைகள், அந்த புராண கதைகளோட சேர்த்து இதையும் நாங்கள் பார்த்து கொண்டு போயக்குள்ளதான் அது எங்களுக்கு விளங்குது. எப்படி என்று சொன்னா இந்த அந்த உறவாகிய யோகமே உறவாகிய போகமே, அந்த உறவாகிய யோகம் கூட எங்களுக்கு என்னத்தை சொல்லுதண்டா சிவ, அதாவது சிவனையும் அருட்சக்தியையும் சொல்லுது. உறவாகிய போகம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதண்டா, போகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்க சிவ சித்தாந்தத்துல படிச்சிருக்கிறோம். எங்களுக்குரிய இந்த போகத்தை தந்திருக்கிறார் இறைவன். அதாவது இந்த உலக நுகர் பொருட்களையும் மற்றது இந்த அந்த போகத்துக்குள்ள நம்ம மேலமும் திருவாதான சக்தியும் அடங்குது. அப்ப இறைவன் எங்களுக்கு இந்த இதை தந்தது. அதோட நாங்கள் இந்த இதுகளை படிக்கல நாங்கள் உயிர்கள் அண்டு ஆன்மாக்கள் என்று நினைக்க இங்க நாங்கள் ஆண் பெண் அதுகள் எல்லாத்தையும் விட்டுடணும். அதையும் இந்த ஆண் பெண்ன்றதை விட்டு உயிர்கள் என்ற ஒரு தலைப்புக்குள்ள வந்துதான் நாங்கள் இதில் படிக்கணும். அங்க அந்த உயிர்கள் அண்டு வரைக்குள்ளையும் எங்களுக்கு அந்த அன்னமய கோச, அதாவது தூள சரீரத்தை நாங்கள் விட்டுட்டு மிச்சம்தான் அந்த மற்ற 4 சட்டைகளையும் தான் ஆன்மாவுக்குரியதா நினைச்சு நாங்கள் இந்த இந்த திருவிசை இதுகளை திருவாசகத்தையோ படிக்க எங்களுக்கு மேலதிகமான விளக்கங்களோடையும் அறிவோடையும் படிக்கலாம். அப்ப அந்த அதோட இப்போ இங்கே மாலையன் வந்தோடனே நாங்கள் கதைக்கிறோம். மாலையனை எங்கேயுமே இப்படி கொடந்து எங்களுக்கு அங்கே மாலையனன்று சொல்லி சம்பந்தர் 9வது பாடல் அதை போடுறாருண்டா அங்கே எங்கட தற்போதத்தை குறைக்க சொல்லி, அங்கே தற்போதத்தை தான் அங்கே காட்டு சொல்லி அங்கே மாலையனை குறைக்க வேணுமென்று இல்லை. அங்கே அதை சொல்லி சொல்லி எங்களை பதப்படுத்தினோம். இதுகளை படிக்க படிக்க நாங்கள் அந்த தற்போதம் அடங்க வேணும் என்ற மாலையனை குறைக்கிறேன்டா என்னது மாலையனை குறைக்கிறது
மாலயன் காணாததை அவைய தாழ்த்தி நான் சொல்றது, கண்டேன் அவர் அவைய கண்டேன் என்றுதான் தாழ்த்தியோ எல்லாரையும் இதன்றது அவையல் காணாததண்டு அவை தற்போதத்தில தேட போனது அதால அந்த டைம் அதனால டைம் அப்ப அந்த இதுல நோக்கம் வந்து அவைய தாழ்த்தி சொல்றது இல்ல, இல்ல. நாங்கள் ஓ. செருக்கடையாம இருக்க வேணும்ன்றதான் நோக்கம். ஓ, செதுக்கு அவர்களுக்கே செதுக்கு கிடைக்காதவர் அவர்களாலேயே அறியப்படாதவர்கள் என்று கொள்ள அதான் வேண்டும். அவர்களாலேயே அதாவது அறியப்படாதவர் அவர் என்று தேவர்கள், எப்படி? அத லேசா அறிவினம் என்றுதான் நாங்க மனுஷன் ஆ நினைக்கிறோம். ஆனா நினைச்சென்றிருக்கோம். அவ தேவர்கள் என்றாலும் அவைக்கின்ற செருக்காலே அவை அறிய ஓ, முடியாம இல்ல இருக்கு. அங்க முடியாது. செருக்கு வரையில தற்போதம் அதான் தற்போதம் தற்போது என்றாலும் செருக்கென்றாலும் இல்ல ஒன்றுதான். ஆணவத்து செருக்குன்றது ஆணவம் இல்ல, செருக்குன்றது ஆணவம் இல்ல. அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேணும். செருக்குக்கும் ஆணவத்துக்கும் இல்ல வித்தியாசம். தற்போதமும் அதுகள் இல்ல, செருக்கு இல்ல. அதெல்லாம் செருக்கையும் வாரது ஆணவத்தையும் ஆணவத்தால். உண்டா பார்க்க கூடாது. ஆணவம் அவர் சொல்லுங்க. ஆணவத்தால ஒன்று இல்ல. செருக்கு வாரது, தற்போதம் வாரது எல்லாம் ஆணவத்தால். ஓ, ஆனா அந்த தற்போதம் இல்ல. அது உங்களுக்கு அதை நான் என்னென்று எனக்கு விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. தற்போதம் என்றது முன்னிணைந்து நான் எல்லாத்தையும் கண்டுவேன், நான் எல்லாத்தையும் அதுதான் அந்த பசு போதம், அந்த ம். ஆன்ம போதம், அதுதான் தற்போதம். அது தற்போதம். அடங்கும். அது என்னத்தால வருது? ஆணவத்தால ஆணவத்தாலதான் வருகுது. ஆனா ஆணவத்துக்கு உதாரணமா இந்த ராவணனையும் மாலயனை சொல்றது ஆணவத்தில் இல்லை. தற்போதம் அவைக்கு எங்களிலும் பார்க்க தங்களிலும் பார்க்க தான் பெரியவன் என்ற ஒன்று வந்ததல்லோ, அது அங்க ஆணவம் என்று சொல்றோம். ஆணவம் ராவணனுக்கு அந்த அந்த அப்படி பிரிச்சு பார்க்க வேணும் நாங்க. அது அந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறவைக்கு அது விளங்கும். ஆணவத்துக்கும் தற்போதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ம். அது அது நான் சொல்ற சரியோ தெரியா, நீங்கள் ஆராயுங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும். அது சொன்னா தற்போதம் என்ற வேடையே எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் தன்னால் முடியும் என்று உறுதியாக நினைச்சு கொண்டு செய்ய வலிக்கிறது தற்போதம். ம் ம் ஆணவம் வேறு. ஆணவம் அது ஆணவத்தின் செருக்கால தான் ராவணன் அழிந்தான். தற்போதத்தால தான் பிரமனும் மாலும் மாலையும் எல்லா இதுலையும் திருஞான சம்பந்தர் 9வது திருமுறையில போட்டு 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 எங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். சரி, நாங்கள் இப்போ எங்கட இதுக்கு போவோம். நாங்கள் இன்றைக்கு உறவாகிய யோகம் எடுக்கல. எல்லாரும் வந்துட்டு நம்ம உண்டு பிள்ளைய காணி தெரியுதோ இது எழுத்து எல்லாருக்கும். சின்னனா தான் இருக்கு. நேற்று பார்த்த தினகரன் பார்க்க எனக்கு இது நல்லா பிடிச்சோன்னுச்சு. இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தோட அது நல்ல அப்படியே தேடி படிக்கிறது நல்ல கொடுத்து நாங்கள் சாதாரண ஈஸி அண்டு நினைக்கக்கூடாது. எப்படி 15ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை திருக்கோவையார் சைவ சித்தாந்தத்தோட பார்த்தோமோ, அப்ப நாங்கள் நேற்று இதுகளை தேடினதுல எனக்கு இது கிடைச்சது. அப்ப சைவ சித்தாந்தத்தோட தான் திருவிசைப்பாம் இருக்குது. அதுலதான் தலைவன் வந்து இறைவனாகவும் தலைவி ஆன்மாக்களாகவும் செவிலித்தாய் ஐந்தெழுத்து மந்திரமாகவும் தாய் வந்து ஒரு அதாவது ஒரு குருவானவராகவும் இதுல நல்ல வடிவா சொல்லப்படுது. அப்ப எனக்கு இதை விட்டுட்டு அதை படிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப இதன்படி போகத்தான் எனக்கு விருப்பம். அப்ப இதுல கோயில் உறவாகிய யோகம், இந்த யோகம் என்றது சிவ என்றும் போகம் மற்றதாயில உடனே போகம் என்றே வருது. இந்த உறவாகிய போகமுமாய் யோகமுமாய் போகமுமாய் இந்த நாம என்றதை. அப்ப அதன்படி போக எங்களுக்கு இதுல விளக்க நாங்கள் அப்படி படிக்க எனக்கு உங்களுக்கு ஓகேயா இது? இல்லாட்டி அதை அடுக்க வேணும். இது அட்வான்ஸ் போகும். எங்கட அறிவுக்கு கொஞ்சம் நல்ல விளக்கம் கூடவே இருக்கும். இது நல்லா இருக்கும் போல இருக்கு. நேற்றான அவ்வளவு பெரிய விளக்கம் இல்ல. சும்மா தேவாரங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்ல எனக்கு அது சொல்ற மாதிரி அப்படியே பொழிப்பு சொன்னதோடய அதுல பெரிய விளக்கம் இல்ல. எனக்கு ராத்திரி தேட அப்பதான் பிரிண்ட் பண்ணி எனக்கு ஒவ்வொண்டா போட்டு கொண்டிருந்தேன். இப்ப நான் லோட் பண்ணி தான் எடுத்தேன். இதுல 2 3 அந்த முதலும் 2 பார்த்துட்டீங்களா? அப்ப இது அதை விடுவோம். அது ஏனென்றால்
அது அப்ப அதுவின் கருத்துகள் நான் பிறகு அதுகளை வச்சு நாங்க படிப்போம். இதை இப்ப படிப்போம். சரி. அது டைம் எடுக்கும் கணக்கு. ஆமா. இப்ப கோயில் உறவாகிய யோகம் திருமாலிய தேவரில் பதிக வரல. அது திருப்பதியம் தில்லகுத்த பெருமானை காதலித்து தன்பயம் இழந்தால் ஒருத்தியது நிலைய கண்ட, அதாவது ஆன்மாக்களை அவள்தான் செவிலித்தாய் கூறும் முறையில் அமைந்தது. வென பவள வாய் திறந்து என்பது போலும் திருப்பதியங்களை காண்க. இதன் ஒவ்வொரு திருப்பாட்டிலும் மகேந்திரமலையும் பல திருப்பாட்டுகளில் சிவபிரான் அர்ஜுனனாக வேடங்கொண்டு சென்ற வரலாறும் குறிக்கப்படும். இதன் திருப்பாட்டுகள் 6, 7, 8 என்னும் அளவில் அனைத்து சீரானும் சீர்வரையின்றி மயங்கி வரும். உங்களுக்கு எழுத்து ஓகே? எழுத்து ஓகேயா? வடிவா வந்தது மாறிட்டுது, இப்ப எல்லாம் போயிட்டுது. இதுதான் ஒரு பிரச்சனை இந்த இதுல. எழுத்து தெளிவில்லாம எழுது உங்களுக்கு ரெண்டு நான் கூட்ட போக அது எல்லாம் என்னடா இந்த கடவுளை, இதுதான் ஒரு பிரச்சனை இதுல. எழுத்து உங்களுக்கு கிளியர் ஒன்று கேக்குறேன். அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது செய்ய போய் தான் போனது எல்லாம் நல்லா இருக்கு. காணுமா எழுத்து? ஆமா ஆமா. பிள்ளையண்டி வந்த அண்டாவாக்கு தெரியாதன்று தெரியாது. அவவும் வாசிப்பா. இல்ல இது கொஞ்சம் பெரிய எழுத்தா தான் இருக்கு. ஆனா ஜூம் பண்ணி இருக்கிறேன் 2 தரம் ஜூமின் நீ ஒருவேளை அவ தங்கண்ட ஸ்கிரீன்ல ஒருவேளை பெருப்பிக்கலாமோ தெரியல. அதுதான் இப்ப முதலாவது தான் போய் கொண்டிருக்கு. இல்ல வார் அந்த 3வது அல்ல போகணும். இது அதான் தான் போயிருக்கு. இப்ப முதலாவது தான் போய் கொண்டிருக்கு. அது கூட தண்டோன்னு ஓடுது. இதுக்குள்ளேயும் செல்வநாயகம்மா முழுக்க ஜாப்பிலக்கணக்கரிய பெற்றி விளங்கி இருக்கு. நான் அது முன்னுக்கு வருது, நான் பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுகளோட தான் இதுகள் படிக்க வேணும், இல்லாட்டி இதுகள் விளங்காது. அது எல்லாம் கூட கருத்துகள் விளக்கம் இருக்கும். சைவ சித்தாந்தத்தை இங்க அப்ளை பண்ணி கொண்டு போகலாம். இது இல்ல நாங்கள் எல்லாமே என்ன என்ன தேவாரம் என்ன திருவாசம் என்ன திருப்பெல்லண்டன ஆன்மா ஆணவத்தோட கேவல நிலையில இருந்து, அதாவது பெத்த நிலையில 36 தத்துவங்களோட ஆன்மா இருந்து எல்லா சுகங்களையும் அவிச்சு குருவானவர் வந்து தெளிவிச்சு சகல நிலைக்கு போய் சுத்த நிலைக்கு போற முத்தி நிலை, அதாவது 36 தத்துவங்களையும் கடந்த சகல சுத்த நிலைக்கு போற நிலையத்தான் நீங்கள் ஒவ்வொரு தேவாரங்கள் என்னென்ன திருவாசகங்கள் என்னென்ன ஒவ்வொன்றும் அதைத்தான் உணர்த்தி கொண்டு போகுது. அந்த உணர்ச்சியோட படிச்சாதான் இது விளங்கும். இல்லாட்டி நாங்க சும்மா படிச்சோம்னா எங்களுக்கு நாங்கள் படிக்கிறதுல பிரியோசனம். இதுதானே படிச்ச நாங்கள் என்ன இல்ல இன்னும் எடுக்க வேணும், மேல எடுக்க வேணும். 12வது பாட்டுலாம் இருக்குது. நீங்க இப்ப 23வது பாட்டு எடுக்க வேணும். 23 இது திருவடி நேற்றெல்லாம் படிச்சோம். ஒவ்வொரு அவற்ற உருவங்கள் அவற்ற பாதத்துல இருந்து தலைவரையும் படிச்சோம். அது இது நல்ல வடிவா இதுல சொல்லி இருக்குது. இது என்ன எடுத்தீங்க? சைவ சித்தாந்தோட திருவிசைப்பாவத்தை ஆண்டு அடி கூகுள்கிட்ட அடிச்சேன். அடிச்சு கொண்டிருக்கவே இது வந்துட்டுது. எனக்கு கூட நான் நின்று டவுன்லோட் பண்ணி தான் நான் ஒண்ட எடுத்தேன். டவுன்லோட் எனக்கு தெரியல. உடனே ஸ்டார்ட்ல இருந்தே கூகுள்ல கேட்டா அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை தரும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தரும். அது அவங்கள்ட்ட இருக்கணும், இல்லாட்டி திருப்பி செய்வாங்க. உடனே செய்து தருவீன. உடனே செய்து தருவேன். சில நேரம் உடனே கிடையாது, நீங்கள் ஒரு நாள் பிந்தி அடிச்சா தருவீன. நான் சைவ சித்தாந்தத்தோட ஆண்டுதான் கேட்டேன். எனக்கு அவங்க 23வது பாட்டு
சரி 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 6, 7, 8 என்னும் அளவில் அனைத்து சீரானும் சீர்வை என்று மயங்கி வரும் அடிகளால் மயங்கி செய்ய பெற்று வருகின்றன. இப்படித்தானே நாங்கள் திருக்கோவையாரும் படிச்ச நாங்கள் நந்திசம்மா இதே சைவசித்தால் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் சிறவாதவர் புறம் செற்ற கொன்றச் சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மறவாய் என்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் குறவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. முக்கண்ணான் அன்பு விரும்பி அது கிட்ட பெறாமையால் ஆற்றாமை மிக்கு அவனுடைய பல பண்பு செயல்களையும் தன்னை மறந்து அரற்றி கொண்டிருக்கும் தன் மகளுடைய நிலைமைகளையும் செவிலித்தாய் தன் மகள் நலங்குறித்து வினவிய பக்கத்தில் இல்லங்களில் வாழும் மகளிரிடம் சொல்லுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது. அதாவது இந்த தலைவனை இந்த இது கிட்ட பெறாமையால் அந்த ஆற்றாமைக்கு அவள் இப்படி எல்லாம் கும்பிடுறாள், ஆனா அவளுக்கு அது கிடைக்கலையென்று இந்த செவிலித்தாய் 5 எழுத்து மந்திரமாகிய செவிலித்தாய் தன் மகள் நலம் குறித்தார், தன் மகள் நலம் தலைவியாகிய ஆன்மாக்கள் குறித்து வினவிய இல்லங்கள்ல எல்லா மற்ற ஆன்மாக்களுக்கு இதுகளை சொல்ற மாதிரி என்ற மகள் இப்படி நீங்கள் நாங்கள் நேற்று படித்ததில் இருந்தீங்களா, நான் அதோட தான் நான் தேடினேன். இந்த மகளிடம் சொல்றார், அதை பார்த்தீங்களான்னு உங்களுக்கு மகளிடம் சொல்றார் என்று சொல்ல நான் இதை சொல்லினமன்றத்தான் அடித்தேன். எனக்கு இதை சைவசித்தாந்தத்தோட ஆண்டு அப்பத்தான் எனக்கு இந்த விளக்கங்கள் கிடைச்சது. அப்ப வினவிய பக்கத்து இல்லங்களிட வாட மகளிடம் சொல்வதா இப்ப பொழிப்புரை என்றா திருமகள் போன்ற பேரழகுடைய என் மகள் திருவைந்தெழுத்து ஆன்மாக்களை சொல்லுது. என்னுடைய மகள் என்றது ஆன்மாக்கள். விளங்கும் தில்லையிலே சிற்றம்பலத்தில் அற்புத கூத்தாடும் எம்பெருமானை குறித்து உயிர்கள் சென்று சேரத்தக்க வீடு பேராகும் அவ்வீடு பேற்றின்பமாகவும் இருந்து உயிர்களை ஆட்கொள்பவனே, பண்டொரு காலத்தில் உயிர் பண்பினால் சிறப்பு பெறாதவராகிய அசுரர்களின் மதில்களை அழித்த வெற்றி பெருந்திய வில்லை கையிலேந்தி பன்றியொன்றன் பின் அதனை துரத்தி முப்புறங்களை அழிக்க போனவர் ஒரு ஆயுதத்தோட, ஆனா இந்த பன்றி ஒன்று அர்ஜுனனுக்காக போறார். இங்க நிறைய ஆயுதங்களோட போறார், நிறைய சேனைகளை கொண்டு போறார். என்ன உமையம் அர்ஜுனன் தவம் இருக்கிறார், கடுந்தவம் புரிஞ்சு கொண்டு போறார் பாசுவதத்துக்காண்டி. அப்போ அவர் ஏனெண்டும் கவனிக்கல சிவபெருமான். உமாதேவியார் தான் போய் எடுத்து சொல்றா, அர்ஜுனன் கடுந்தவன் செய்கிறான், நீங்களே அவனை கவனிக்காம விட்டுருக்கிறீங்களா. அவர் சிரிச்சு போட்டு பேதையே உனக்கு ஒன்றும் என்னும் விளங்கேலி என்று போட்டுத்தான் அவர் நந்தியம்பெருமானுக்கு கண்ணை காட்ட. நந்தியம்பெருமான் என்ன செய்கிறார், எல்லா கணங்களையும் கூட்டிக் கொண்டு இந்த வேதங்கள் எல்லாம் நாய்களாகவும் இந்த இதுகள் எல்லாரும் சேர்ந்து நிறைய பேராக தான் போயினோம். அப்போ அவ ஒரு நகைச்சுவையா இதுல சொல்லினோம் என்னண்டா, முப்புறத்தாளுக்கு ஒன்றோட போனவர் இவ்வளவு அரிச்சுனா அவ்வளவு ஒரு அவற்ற திருவிளையாடல், அவற்ற விளையாட்டு அவருக்கு இதுகள் எல்லாம் ஒரு தூசண்ட மாதிரி ஒரு இதை சொல்லினேன். அவ நின்ற வீரனே பளிங்கு மணி போன்ற தெளிந்த நீரையுடைய அருவிகள் விழும் பெரிய மகேந்திர மலை மீது விரும்பி தங்கியிருக்கும் குறிஞ்சி நிலத்தலைவனே, குணமாகிய பொருள்கள் செறிந்து காணப்படும் மலை போல்பவனே என என்று பலவாறு அவனுடைய பண்பு செயல்களை குறிப்பிட்டு அவனை அழைத்து வாய் விட்டு புலம்புகிறேன். உறவு அடையப்படும் பொருள் யோகம் என்றது முத்தியை குறித்தது. உயிராளி உயிர்களை ஆள்பவனே என்னும் என்று விதற்றுவாள். பொன் என்றது காதல் சொல். ஒரு நாள் சென்று எனையை சிறவாதவர் என்ற இழிந்தோர் சிவனெறியை கடைப்பிடியாது விட்டவர், தேவராலும் அழிக்க இயலாத வலிய திரிபுரத்தை அழிக்க வில்லேந்திய பெருமான் சிறிய பன்றி பின் வில்லேந்தி சென்றான் என அவனது எளிவந்த தன்மையை வியந்து உருகியவாறு சிவபிரான் அருச்சுரன் பொருட்டு வேடனாய் பன்றியின் பின் சென்ற வரலாறு வெளிப்படை மகேந்திர மாமலை திருவாசகத்தில் கூறப்பட்டது.
பேரரசாகிய மலை என காரண பேராகி கையில மேல என உரைத்தலும் மகேந்திரம் என்றதை மகேந்திரம் என்றே ஓதுவார் உளர். புறவன் மலை வாணன் குலாத்தில்லை விளக்கத்தையுடைய தில்லை பொழிப்புரை தீவினியேன் பெற்ற மகள் அழுகையை அடக்கி கொண்டு தேம்பி அஞ்சுதலோடு சுடுகாட்டிலே கூத்தாடும் பல்பூதங்களும் உருமாறி சூழ்ந்து வர விரைந்து ஓடும் பன்றியின் பின் நீண்ட பகற்பொழுதில் காட்டில் பின் தொடர்ந்த வேடனே மகேந்திர மலைத்தலைவனே எல்லா உலகங்களும் அழிந்த பின்னும் தான் ஒருவனே எஞ்சி நிற்கும் பெருமையனே உன் திருவடிகளை ஏத்தின் செல்வத்தால் சிறந்த ஞான பிரகாசமுடைய 3000 அந்தணர்கள் சிவந்த கைகளால் தொழுங்கூத்தனே குணக்குன்றே என்று விளங்குகின்ற தில்லை அம்பல கூத்தனை பலவாறாக விழிக்கின்றாள். இனி அனுபடியுங்கோ. தயவு செய்து பாட்டுகளையும் கருத்துகளையும் விளங்கி தெளிவா வாசியுங்கோ, இல்லாட்டி ஒரு பிரயோசனம் இல்லாம போயிடும். பொருங்க வாரன் நீங்க இது காடாடுவா அதான் ரெண்டாவது பாட்டு படி. அதுக்கு விளக்கம் அங்க இருக்கு இதுல. அது வேற கீழே வேறும் படி. சரியா படி. காடாடு மறைஞ்சு போயிருக்கோ தொடக்கம். இல்ல 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 ஏன் ரைட் ஓகே எனக்கு தான் மறைஞ்சது. நான் எடுத்துட்டேன். அது எடுத்துட்டேன். காடாடு பல்கணம் சூழ கேளற்கடும்பின் நெடும்பகல் கான் நடந்த வேடா மகேந்திர வெற்பா எனும் வினையேன் மடந்தை விம்மா வெறுவும் சேடா எனும் செல்வர் 3000 செழுஞ்சோதி அந்தணர் செங்கை தொழும் கோடா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குறிப்புரை வாசிக்கும். காடு ஆடு பல்கணம் காட்டில் உடனாடுகின்ற பலபூத கூட்டங்கள் கேளற்கடும்பின் கேளல் என்ற பன்றி கேளல் கடும்பின் பன்றியினது கடிதாகிய பின்னிடத்தில் பின்னிடம் அதுக்கு கடிதம் இருக்கும். கேளல் கடிதாக ஓடுதலின் அதன் பின்னிடமும் கடிதாயிற்று. கடுவிரல் நெடும்பகல் என்பதும் பாடம் கான் காடுவிம் முதலும் வெறுவுதலும் பித்தினால் வருவன சேடன் பெருமையுடையவர் செல்வராகிய செழுஞ்சோதி அந்தணர்கள் என்க. சோதி இங்கு வேள்வித்தி அதனை நன்கு ஓம்புதலின் செழும் சோதி என்றார். அந்தணர்களை செல்வர் என்றார். செங்கையால் என உருபு விரிக்க கோடுதல் என முதநிலை தொழிற்பெயர். குனிப்பு இங்கு நடனம் என்பது பொருள். பொழிப்புரை என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு அவனை நோக்கி காட்டில் உலவிய வலிய பன்றி மீது அன்பை செலுத்திய செருக்கு மிகுந்த வேடர் குலத்து சிறந்த காளை பருவத்தனே. வானத்தை அளவிய நீண்ட சிகரத்தை உடைய பெரிய மகேந்திர மலை மீது இருந்த தேன் போன்ற இனியனே தெய்வத்தன்மை பொருந்திய வேதத்தை ஓதும் செல்வத்தை உடைய தில்லை 3000 தெய்வத் தலைவனே குணக்குன்றே என்று பலவாறு அழைக்கின்றாள். குறிப்புரை காணே வானே என்ற பிரிநிலை ஏகாரங்கள் சிறப்புணர்த்தி காணே வானே என்று நின்றன. முரண் ஏனம் என்றால் வெளிய பன்றி களி ஆர் களிப்பு பொருந்திய களியார் களி ஆர் என்றது களிப்பு பொருந்திய அர்ச்சுனனோடு ஆடல் தொடங்க நின்றமை குறித்து காளாய் என்று கூறினர். காளாய் என்று கூறினர். புள்ளின காளை வேடர் குல இளைஞன் வாய்மொழி என்றது வேதத்தை திருவருள். இதுவும் அதுகின்றதானா? நாலாவது பாட்டு என்ன பாருங்க, 3வது பாட்டுக்கு கீழே போட்டிருக்கணும் பாப்பேன் நான் இந்த கவனிக்க. அதை விட்டுட்டு நாங்கள் 4வது பாட்டுக்கு படிப்போம். 4வது பாட்டை நந்தீசம்மா படியுங்க. இல்ல இந்த 2வது பாட்டுக்கம்மா நீங்க பாடின பாட்டு 3வது பாட்டு இல்ல. அத காண இல்ல, 4வது பாட்டு தான் போட்டிருக்கீங்க. முன்னுக்கு இருக்குது. இல்ல அது அதோட சேர்த்து இருக்கா. 2க்கு அடுத்ததா இருக்கு. இல்ல
முன்னுக்கு இருக்கு அந்த பாட்டு பின்னுக்கும் பொழிப்பு முன்னுக்கும் வந்துட்டு. காடாடு பல்குணம் தான் இப்ப அவ படிச்சவ. ஓ காணே அதுக்கம்மா வரும் முன்னும் சேர்த்து அடுத்த படிச்சுட்டா. காணே வரும் அதான் நீ படிக்க வேண்டியது. காணே வரும் முன்னையும் சேர்த்து படிச்சுட்டாவோ. இங்க இருக்கு இல்ல மூண்டு. இல்ல அவ இல்ல படிக்க காணே இல்ல வரும் படிக்கலண்ணா. அவ ஆனா படிக்க இல்ல. அதுக்குதான் பொழிப்புரை இல்ல இல்ல வாசி. பொழிப்பு படிச்சுட்டா. பொழிப்பு படிச்சுட்டா. இந்தா அடடடா. காணே அது வானே என்று குறிப்பா குறிப்புரை. படிச்சு விட்டுட்டா. இல்ல 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 அது இது குறிப்புரை. அது மூன்றாவது பாட்டு. அது ரெண்டாவது கமலாம்மா ஓ, முன்னுக்கு எடுங்க. முன்னுக்கு அந்த பாட்டுல முன்னுக்கு இருக்குது, நான் பார்த்தேன். இங்க பாருங்க. காணே இங்க இருக்கு பாருங்க தான் அந்த பாட்டு. மூன்றாவது ஆ, பாட்டு. இது ஆ, மூன்றாவது மூன்றாவது பாட்டு. பாட்டு. வரும் முன்னே நம் ஓ செய்த. நீங்க அப்படி பார்க்காதீங்க. இதுல அடுத்தடுத்து பாட்டு போட்டுக்கிறோடைய இதுக்கு முன்னுக்கு இருக்காது இந்த பொருள். முன்னுக்கு இந்த எடுங்க மூன்றாவது பாட்டுன்ற தயவு பொழிப்புரையும் செய்து. வாசிச்சுட்டாதானோ. கொஞ்சம் முன்னுக்கு அது எடுங்கம்மா. வாசிட்டுட்டா. இருக்கு நான் எனக்கு விளங்குது அப்படியே. நீங்கள் கொஞ்சம் என்ன முன்னுக்கு எடுங்க. ரைட் இப்ப இவ படிக்க மூன்றாவது வேண்டிய பாட்டு பொருள் பாட்டு இது. இல்ல இல்ல கீழே கொண்டு மேல இங்க கொண்டு இருக்கு. நான் வாங்க, எடுத்த கொண்டு இங்க வாங்க. சரி. பாருங்க. இதுதான் 2வது பாட்டுக்குரிய. இப்ப அவ பாடின அடுத்த பாட்டுக்குரிய பாட்டு அது பொருள் படிச்சுட்டா. சரி, ரெண்டாவது அடுத்த பாட்டு. பாட்டுக்கு அவ ரைட் படிச்சுட்டா. ஆனா சரி இதுல சரி காணேன்னு நிப்பாட்டுங்க படிக்க நான் நிப்பாட்டுங்க கவனிச்சேன். நான் அது மூன்றாவது பாட்டு நிப்பாட்டுங்க. படிச்சது. காணா அந்த பாட்டு படிக்க இல்லையா அவன் பொழிப்பத்தான் பாட்டு படிச்ச. படிக்க இல்ல. ஓ பாட்டு பாட்டு படிக்கல. படிக்கல அந்த பாட்டு இருக்க. குறிப்பத்தான் படிச்சேன்னு ஓகே சொன்னேனா. ஓகே சரி சரி விளங்கிட்டு. நான் 3வது குறிப்பத்தான் படிச்சேன்னு சொன்னேனா. நான் அனு ஓ படிச்சுட்டா. நாங்க பாட்டை ஒருக்கா படிப்போம். படியுங்க. பாட்டை படி. அதைத்தான் நான் சொல்ல போறேன். ஓ அதைத்தான் சரி. எந்த மனதில் அதுதான் இருக்குது. அந்த ஒழுங்கு தான் இருக்குது. நீங்க எல்லாரும் சொல்ல எல்லாம் குழப்பமா இருக்குது. படியுங்க. ஓ காணே வருமுன் காணே வருமுரண் ஏனமெய்த களியார் புலின நற்காளா என்னும் வானே தடவு நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார் திருவாளர் மூவாயிரவர் தெய்வக் கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பலக் கூத்தனையே. அது ஓகே. பொழிப்புரைய வாசிக்கிறதா? அதை வாசிங்க. என் முலை என் மகள் இந்த என் மூன்றாவது மகள் வாசி. குலாத்தில்லை அம்பலக் கூத்தனை உருவழி தோற்றத்திலே கண்டு அவனை நோக்கி காட்டில் உலவிய வலிய பன்றி மீது அம்பைச் செலுத்திய செருக்கு மிகுந்த வேடர் குலத்துச் சிறந்த காளை பருவத்தனே, வானத்தை அளவிய நீண்ட சிகரத்தோடைய பெரிய மகேந்திர மலை மீது இருந்த தேன் போன்ற இனியனே, தெய்வத்தன்மை பொருந்திய வேதத்தை ஓதும் செல்வத்தை உடைய தில்லை மூவாயிரவரின் தெய்வத் தலைவனே, குணக்குன்றே என்று பலவாறு அழைக்கின்றாள். இதையும் படியுங்க. கானே வானே என்ற பிரிநிலை ஏகாரங்கள் சிறப்புணர்த்தி நின்றன. முரண் ஏனம் வலிய பன்றி களியார் களிப்பு பொருந்திய அர்ச்சுனனோடு ஆடல் தொடங்க நின்றமை குறித்து காளா என்று கூறினர். புலினக்காளை வேடர் குல இளைஞர் வாய்மொழி என்றது வேதத்தை திருவருள். இனி 4வது பாட்டு. இதுல என்னண்டா ஒவ்வொரு பாட்டிலும் அந்த பன்றி கதை வருகுது. அப்ப அந்த கருத்து வாசிக்க அந்த வித்தியாசம் விளங்க இல்ல. இதுல முழுக்க முழுக்க பன்றி கதை தான் வருகுது. அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒரு பொருள் இருக்குது என்றுதான் இதுல சொல்லினோம். இந்த முழுக்க முழுக்க இதுக்குள்ள பன்றியாயே அர்ஜுனன் கதை வர்றதுக்கு என்றது அது உங்களுக்கு கடைசியில விளங்கும். இது இப்ப செல்வநாயகி அம்மா 4வது பாட்டை படியுங்க. வெளியேறி வெறியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விசையற்கருள் செய்த வேந்தே என்னும் மறியேறு சாரல் மகேந்திர மலை மேலிருந்த மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதிதுவே தாந்த நிலை குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. 4வது நம்பர் போட்டிருக்கிறத படியுங்க. என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை ஒருவழி தோற்றத்தில் கண்டு அவனை நோக்கி செருக்கு மிகுந்த பன்றியின் பின்னே முன்னொரு நாள் சென்று அருச்சுனனுக்கு அருள் செய்த வேந்தனே, மான்கள் உலாவும் சரிவுகளை உடைய பெரிய மகேந்திர மலை மேல் வீற்றிருந்த அமுதமே, அடியார்கள் தன்னை அடையத்தானே வழியாகவும் இருக்கின்றவனே, உன்னை அடைவதற்கு உன்னையே ஆறாக கருதி வாழ்கின்ற அடியார்கள் பேராக நினைக்கின்ற நீதியோடு கூடிய உபநிடதங்களில் கூறப்பட்ட
நிலையான இலக்காக இருப்பவனே நற்குணமலையே என்று பலவாறாக குறிப்பிடுகின்றாள். இதை படிங்க. வெறி செருக்கு இதுக்கு தான் குறிப்புரை வெறி செருக்கு மறி மறியேறு மான் கன்றுகள் பொருந்திய நெறி வீடு வீடு பெறும் வகை. வீடு பெறும் வகை சாதனம் பின்னர் வரும் குறி என்பது. இதனால் எய்தும் பயன் நினைக்கின்ற நீதி என்னும் இரண்டும் ஒரு சொல் தன்மைப்பட்ட வேதாந்த நிலைக்குறி என்பதனை விசேடித்தன. நீதி எய்தும் உரிமை வேதாந்த நிலைக்குறி வேதத்தின் முடிவாகிய குறிக்கோள். வேதத்தின் முடிநிலையாகிய குறிக்கோள். இனி தனா படியுங்க 5வது பாட்ட. செழுந்தென்றல் அன்றி இத்திங்கள் கங்குள் திரை வீரை தீங்குழல் சேவின்மணி எழுந்தென்று நின்மேல் படையாடவு பாடும் என்னே நீ நலிவது என்னே என்னும் அழுந்தா மகேந்திரத்து அந்தரப்புட்கு மகேந்திரப்புட்கு அரசர்க்கரசே அமரர்தனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. படியுங்க. 5வது போட்டிருக்குது. என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு அவனை நோக்கி செழிப்பான தென்றல் காற்று அன்றிலின் தழுதழுத்த ஒளி வீசும் இந்த மதியம் இருள் அலைகளை உடைய கடல் இனிய இசையை இசைக்கும் வேங்குழலின் ஓசை காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட மணியின் ஒளி இவைகள் தம்முழு ஆற்றலோடு புறப்பட்டு என் மீது பகை கொண்டு துன்புறுத்தவும் அதனால் வாடிக்கொண்டிருக்கும் அடியேனே நீயும் வருத்துவது ஏன்? அழிவில்லாத மகேந்திர மலையில் தங்கி வானத்தில் உலவும் பறவைகளுக்கு அரசனான கருணனுக்கு அருள் செய்த தலைவனே, தேவர்களின் ஒப்பற்ற கொழுந்து போன்ற இனியவனே, குணக்குன்றே என்று பலவாறாக அழைத்து அரற்றுகின்றாள். இதுல இந்த பறவைகளுக்கு அரசனான கருடனுக்கு அருள் செய்த அந்த கதை தெரியுமா யாருக்கும்? இல்ல, தெரியா, சொல்ல. அது என்னன்னு சொன்னா, இந்த பாம்பு இருக்குதல்லோ, நாகபாம்புன்ற அந்த பெரியவன், அவனுக்கும் இந்த கருடனும் பாம்பும் கருடனும் பகதானே. அப்ப அவனால இந்த கருடனுக்கு இது இந்த தீங்குகள் நடந்து கொண்டு இருக்கேக்கல இந்த கருடன் போய் திருமாலத்தான் கும்பிடுறதாகும். அப்ப கும்பிட அவர் தான் சொல்லுவாராக, நீ சிவபெருமான்கிட்ட போன்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் பிறகு இந்த பறவைகள் அந்த அந்த நாகபாம்பான தலைவன், அவனுக்கு நல்ல ஒரு பெயர் மறந்து போனேன், அந்த தலைவனுக்கு போய் அவர் புத்தி போட்டுறார், நீ இப்படி கருடனண்டா கூடாண்டு கருடனுக்கு அவர் அருள் புரிந்த கதை ஒன்று இருக்குது. நாங்கள் கருட புராணத்துல படிச்ச நாங்கள் தனாக்கு ஞாபகம் இருக்கும் தெரியா. நன்றி கமலா. இப்படி வரும் கதையை அப்படிக்குள்ள அழிஞ்சிட்ட வேண்டாம். இல்ல நாங்கள் இப்ப அந்த கதைகள் படிச்சபடியா எனக்கு அந்த ஞாபகம் அவருக்கு அருள் புரிஞ்சவர் கருடனுக்கு. குறிப்புரை அன்றின் துணைபிடிய அப்பறவை திங்களை காட்டி இத்திங்கள் என்றால் திரை வீரை என்ற அலைகளையுடைய கடல் சே என்றா எருது தென்றல் முதலிய காம நோய் கொண்டாரை வருத்துவன பகையாடுதல் பகை கொண்டு நிற்றல் அழுந்தா மகேந்திரம் அழியாத மகேந்திர மலை மகேந்திரத்து என்றதனை பின்வரும் தொடர் ஒரு பெயர்த்தன்மைப்பட்டு நின்று முடிக்கும்.
புட்கரசு என்றது கருடனை, ம். அதற்கு அரசன் திருமா. ஓ கொழுந்து என்றது தலையாயவன் என்னும் இதுல பொருட்டு. இந்த புட்கரசு என்று வந்தது. இந்த புட் என்றால் புள்ளினம், பறவைகளை தான் சொல்றது. புல்லு அதுக்கு அரசு புல்லினம். அதான் அந்த புட்கரசு. வசனம் ம். அழுந்தா மகேந்திர தந்தர புட்கரசு. அழுந்தாத என்றால் சிறந்த அழியாது. அந்த அழியாத மகேந்திரத்துல அந்தரத்துல பறக்கிற புல், புல்லுக்கு அரசு, பறவைக்கு அரசன், பறவைக்கு அதான். கருடன் அந்தர கருடன் புட்கரசுக்கு திருமாலுக்கும் அரசுக்கு அரசே. திருமாலுக்கும் வாகனம் தானே. திருமாலுக்கும் வாகனம், அதே நேரம் பறவைகளுக்கும் அரசன். புட்கரசு. புட்கரசுன்றது புல்லினம், பறவைகளுக்கு புல்லினம் அரசு. என்றா நான் அந்த பறவை. முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சு கொண்டு போய்க்க அந்த இடம் என்னண்டு அந்த கருத்து வரைக்கான் விளங்குச்சு. அழுந்தா மகேந்திரத்து அந்தரத்து புட்கரசுக்கு அரசே, அமரர் தனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும். சரி, இது ஆறாவது நல்ல பாட்டு. விளக்கம். ஆறுதலா பொறுமையா வாசிப்போம். ஆறாவது பாட்டு. வண்டார் குழலுமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவல வில்லடி வேடர் கடினாயுடன் கைவளைந்தாய் என்னும் வண்டாய மலரையன் தக்க நெச்சன் பகலோன் தலைவல்வ பல்பசுங்கண் கொண்டா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே பொழிப்புரை. என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவெளி தோற்றத்தில் கண்டு வண்டுகள். நாங்கள் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல 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 சொல்லவாம் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் எங்களுக்காண்டி கதைக்குமா இறைவனோட. ஐந்தெழுத்து மந்திரம் அவ்வளவு உருவேதி வந்து அதைத்தான் இந்த என் மகள் குலாத்தில்லை என்றது. என் மகள் ஆன்மாக்கள் யார் சொல்றதுன்னா ஐந்தெழுத்து மந்திரம் தானே இறைவனுக்கு சொல்லுது, எடுத்து சொல்லுது. என் மகள் குலாத்தில்லை அம்பென கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு வண்டுகள் பொருந்திய கூந்தலை உடைய உமாதேவியாரின் முன்பு மகேந்திர மலைச்சாரர் பன்றியின் பின்னே பார்க்கிறவர்கள். உமாதேவியாரும் தானே சேர்ந்து போனவ வேடுவிச்சி. அவர் வேடுவனாயும் அவர் பார்க்கிறவர் கவலைப்படும்படி வில்லை ஏந்தி வேடர்களும் விரைந்து செல்லும் வேட்டை நாய்களும். இந்த வேட்டை நாய்கள் யாரென்று தேடினன் என்றால் வேதங்கள் தான் வேட்டை நாய்கள். உடன்வர பன்றி இருந்த பக்கத்தை வளைத்து கொண்டு முற்பட்டவனாய பிரமன் தக்கன் அவன் இயற்றிய வேள்வி தலைவன் இவருடைய தலைகளையும் ஆதித்தர் பெண் இருவரில் ஒருவன் பெற்களையும் பகன், அதாவது ஆதித்தர் என்றது சூரியன், 12 ஒருவற்ற பெற்களையும் பகன் என்பதும் ஒரு சூரியன் ஒரு இதுதான். கண்களை நீக்கியவனே குணக்குன்றே என்று விழித்து புலம்புகிறார். குறிப்புரை. தேவியும் வேடுவிச்சு கோலம் கொண்டு உடன் சென்றவன் அவள் முன்னே என்றார். மகேந்திரம் என்பது இங்கு கைலாய மலையை குறித்து நிற்றல் நோக்கத்தது. மேலவற்றோடு ஒப்ப வருதற் பொருட்டு இங்கு கைலை மகேந்திரம் என பொது வகையாற் கூறி போந்தார் என்பான். கண்டார் என்பது என்றது அன்பரை என்னை இறைவனது எளிவந்த செயலை நோக்கி கவலதற்குரியார். அவரையாகலின் கதுவாய்த் தலையிற்பலி நீ கொள்ளல் கண்டால் அடியார்க வலரே என்றது ஏதோ வேறு ஒன்றில் வருது, இதுல இல்லை, ஏதோ தீபா என்பது முதலிய திருமொழிகளை காண்க கவல வருந்த. வில்லாடுதல் விற்றொழில் புரிதர் வேடர் நாய் வேட்டைக்குரியது கடிநாய் விரைவுடைய நாய் கைவளைந்தாய் பல பக்கங்களிலும் சுற்றினாய் வில்லாடி கைவளைந்தாயே என்று இயைந்து விற்றொழில் செய்தலால் கைகள் செய்யப்பட பெற்றவனே என்று உரைப்பினும். ஆம், ஆய தக்கன் வேள்விக்கு சென்ற தக்கன் வேள்வியில் பல்லுகுப்பட்டவன் பூடா என்னும் பகலவனும் கண் பறிக்கப்பட்டவன் பகன் என்னும் பகலவனும் ஆதலின் பகலோன் என்பதை தனித்தனி கூட்டை. திருப்பாட்டின் 3ஆம் அடியுள் பகலோன் அனல் பற்பசுங்கன் என்பது பாடமாகாமை அறிந்து கொள்க. 7வது பாட்டு படியுங்கோ. கடுப்பாய் பறை கரங்கக்கடு வெஞ்சிலையும் கனையும் கவனும் கைக்கொண்டுடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராகம் முன் ஓடு விழியுழைப்ப நடப்பாய் மகேந்திரநாத நாதாந்தத்தரையா என் பார்க்கு நான் நாதாந்த பதம் கொடுப்பாய் எனும் குணக்குன்றே என்னும்
குலாத்தில்லை அம்பலக்கூத்தனையே என் மகள் குலாத்தில்லை அம்பலக்கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு விரைந்து பறவைகள் ஒலிக்க விரைந்து அம்பைச் செலுத்தும் பறைகள் 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 சோமம் விரைந்து பறைகள் ஒலிக்க விரைந்து அம்பைச் செலுத்தும் கொடியவில் அம்பு கவன் என்னும் கல்லைச் செலுத்தும் கருவி இவற்றை கைகளில் ஏந்தி புலித்தோலை உடுத்து செருப்பினை அணிந்து சிறு கத்தியையும் கொண்டு பன்றி முன்னே ஓடுமாறு சீழ்க்கை ஒலியை எழுப்பி விரைந்து நடப்பவனே மகேந்திரமலை தலைவனே நாத தத்துவத்தின் முடிவாய் இருக்கின்ற தலைவனே என்று வழிபட்டு வேண்டும் அடியவர்களுக்கு நாத தத்துவத்தையும் கடந்த சிவலோக பதவியை வழங்குபவனே குணக்குன்றே என்று விழித்து புலம்புகின்றாள். இதுலதான் அந்த நாத தத்துவம் இல்ல, நாங்கள் 36 தத்துவங்களையும் கடக்கணும். நாத தத்துவத்தையும் கூட கடந்தாதான் அந்த சிவலோக பதவி கிடைக்கும். அதுதான் 36. அதுதான் அதான் அந்த வடிவமா ஏன்னா அதான் தொங்க அதான் அந்த அது நாதம் தானே சுத்த தத்துவத்தின் சுத்த தத்துவத்தின் முதலாவது படிப்படிப்படிப்படியா 36 தத்துவங்கள்ல நாதம் ஈராய் பிருதிவி நாதம் முதலாய் பிருதிவி என்று சொல்லித்தான் வருது. அப்ப நாதம் தொடங்கி கடைசியா நிலம் முடியுது. அதான் இப்ப ஒவ்வொன்றையும் நாங்க சுத்தி செய்து செட் செய்தோட கடந்த நாங்கள் என்ன ஓகே இந்த ஆன்மாக்கள் தான் அவ்வளவு இந்த ஆன்மாக்கள் இவ்வளவத்தையும் கடந்து வந்தாதான் சிவலோக பதவியை வழங்குவார். அதான் கடந்து வந்ததா. நல்லா இருக்கு. குறிப்புரை கடுப்பாய் மிகுதியாய் கடுப்பாய் அச்சோபதியத்துல முத்தினறி அறியாத அந்த பாட்டு 10ஐயும் படிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சிவலோகத்தை சொல்லித்தான் அதானே அந்த அச்சோபதியம். கடுப்பாய் மிகுதியாய் கடுப்பாய் கரங்க என இயையும் பறை வேட்டை பறை கரங்க ஒலிக்க உடுப்பு உடை சுரிகை உடைவாள் தோல் செருப்பு சுரிகையுடன் நடப்பாய் என்க நாதாந்தத்து அறையா நாதம் என்னும் தத்துவத்திற்கு அப்பால் உள்ள தலைவனே. அதெல்லாம் மாயையில வந்ததான், அதுக்கு மேலதான் நாதத்துக்கும் மேற்பட்டவன். தத்துவத்துல வர்றது நாதம். நாதாந்த தத்துவம் என்றது அப்பால் உள்ள தலைவன் எங்களுக்காக வந்தவர், அதையும் கடந்து வாங்க. நாதத்துக்கு மேற்பட்டதுதான் நாதாந்த தத்துவம். அதுல வடிவா சொல்லுது இங்க வேற. முன்னை திருமுறைகள் நாதம் என்ற சொல் காணப்படின் நாதாந்தம் என்னும் தொடர் காணப்பட்டிலது பதம் பாதம். முடிஞ்சுதா என்டேது? நந்தியம்மா வடியுங்கோ. சேவேந்து வேல் கொடியானே என்னும் சிவனே என் சேமத்துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தின் வளர்நாயகா இங்கே வாரா என்னும் இருக்குது. பூவேந்தி 3000 தொழ புகழேந்து மன்று பொலிய நின்ற கோவே எனும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. 8வது படியும். 8வது போட்டிருக்கு பொழிப்புரை, அதான் படியும். என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு காளை வடிவம் வரைய பெற்ற பகைவரை வெல்லுங்கொடியை உயர்த்தியவனே மங்களமான வடிவினனே என்ன உயிர்க்கு பாதுகாவலை தரும் துணைவனே பல விலங்குகளையும் தன்னிடத்து கொண்ட மலைச்சரிவினுடைய மகேந்திர மலையில் தங்கும் தலைவனே பூக்களை அர்ப்பணிப்பதற்காக ஏந்தி வந்து 3000 அந்தணர் வணங்குமாறு புகழ்மிக்க கனகசபையில் பொலியுமாறு நிற்கும் தலைவனே குணக்குன்றே என்னிடம் வருவாயாக என்று அழைத்து வேண்டுகிறாள். குறிப்புரை சே ஏந்து எருதை கொண்ட சேமத்துணை பாதுகாவலான துணை மா ஏந்து விலங்குகளை உடைய. இது 9வது பொழிப்புரை. செல்வநாயம்மா தரவார் புனம் சுனைத்தாள் தரவார் புனம் சுனை
தாளருவி தடங்கல் உறையும் அடங்கலமர் மரவார் பொழிலில் வேங்கையெங்கும் மலை சூழ் மகேந்திர மாமலை மேல் பாட்டு கீழே வரும். சுரவா என்னும் உங்களை பாடம் போல படியும். சுரவா என்னும் பாடம் இல்ல புத்தகம் சுரவா. பரவா என்னும் கட சுடர் நீள் சுரவா தான் இருக்கு. நான் ஓ, சரியா ஓ. படி- சுரவா சுரவா என்னும் சுடர் நீள் முடிமால் அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம் குரவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. படியும் பொழிப்புரை. என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு மேம்பட்ட நீண்ட திணைப்புனங்கள் மலைச்சுனைகளிலிருந்து கீழ் நோக்கி இறங்கி ஓடும் அருவிகள், பெரிய கற்பாறைகள், அவற்றின் குகைகளில் உறையும் சிங்கங்கள், குங்கும மரங்கள், வேங்கை மரங்கள் நிறைந்த சோலைகள், எங்கும் சூழ்ந்த மேகங்கள் இவற்றையுடைய பெரிய மகேந்திர மலை மேல் எழுந்தருளியிருக்கும் தேவனே, ஒளி வீசும் நீண்ட கிரீடங்களை அணிந்த திருமால், பிரமன், இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குபவனை குணக்குன்றே என்று அழைத்து புலம்புகின்றார். தருவார் புனம் மேலான நீண்ட புனம், சுனைத்தாள் அருவி, சுனையினின்றும் வீழ்கின்ற அருவி, கல் என்றது முளையை கல்லென்றது முளையை, மடங்கள் சிங்கம், மடங்கள் அமர் பொழில் என்க, இருள் மிகுந்திருத்தலின் புகையில் தங்கும் சிங்கம் இங்கு தங்குவதாயிற்று. மரவார் பொழில் அதையும் படிங்க. தெரியலையா? தெரியலையோ மேல ஆ, வந்து ஆ, ஆ. மரவு ஆர்வலில் குங்கும மரம் நிறைந்த சோலை வேங்கை. 10வது பாடல் தனா. திருநீரிடா உருத்தீண்டேன் என்னும் திருநீறுமை திருமுண்டத்திட்டு பெருநீலகண்டன் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே தெரியும் வருநீரருவி மகேந்திர பொன்மலையின் மலை மகளுக்கருடும் குருநீ என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. வேங்கை மரம் இதனை வேறு கூறினார். இல்ல மலை 10வது நிலத்து படிங்கம்மா, பொழிப்புரை கொஞ்சம் மேலே எடுத்து விடுங்கம்மா. பொழிப்புரை. என் மகள் குலாத்தில்லை அம்பல கூத்தனுடைய நினைப்பிலே திருநீற்றை நீரில் குலைத்து நெற்றியில் அணிந்து திருநீறு அணியாத உருவத்தை தீண்டேன் என்று சொல்லி பெருமை பொருந்திய திருநீலகண்டனாகிய சிவபெருமானுடைய பண்பு செயல் இவை பற்றிய செய்திகளை அடைவுகீடாக சொல்லிக் கொண்டு பெரிய தெருவிலே திரிகிறாள். பருவமழையால் பெருகின்ற நீர் இடியும் அருவிகளை அடைய மகேந்திரமாகிய அழகிய மலையில் ஆகமப் பொருட்களை உமாதேவிக்கு உபதேசிக்கும் குருவே குணக்குன்றே என்று சிவபெருமானுடைய உருவழி தோற்றத்தை கண்டு அழைக்கின்றாள். குறிப்பு திருநீடா குறிப்புற திருநீருடா உருத்துண்டேன் என்றார். தில்லை கூத்து பெருமானுக்கு ஆகாதது என தனக்கும் ஆகாமை பற்றியா. மெய்யிலும் திருமுண்டத்திலும் தீட்டி என்க. முண்டம் என்றா நெற்றி. கொஞ்சம் மேலே இறங்க. அவ்வளவு. 11வது பாட்டு. உற்றா என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுள் கலக்கப் பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிடப் பெற்றேன் என்னும்
கட்டாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கிச் சூழாத நெஞ்சில் குற்றாயனும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பலை கூத்தனையே. என் மகள் இது நீர் வாசிச்ச நீரே, அப்ப இந்த மிச்சம் வாசிச்சிருக்கவன் அவர் வாசிக்கலவா அத? இதனாண்டதான் 10ஆவதுக்கு தானே இந்த பந்தி. ஓகே, அதுல சும்மா விளக்கம் தானே, குறிப்புறதானே. ஓகே. என் மகள் குலாத்தில்லை அம்மலை கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு என்னோடு பொருந்தியவனே, உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன். சுற்றிலும் ஒளி வீசும் மகேந்திர மலையை தியானித்து மனத்திலுள்ள அறியாமையாகிய இருளை போக்கி உன்னை தியானம் செய்யாதவர் நெஞ்சில் பொருந்தாதவனே குணக்குன்றே என்று அவனை அழைத்து என் அறிவினுள் கலக்கப்பெற்ற திருவைந்தெழுத்தையும் பிதற்றி கொண்டு அறியாமையாய பிடி நீங்குமாறு வெண்ணீட்டை அணிந்துள்ளேன் என்று பிதற்றுகின்றாள். உற்றாய் யாவரையும் உறவாக பொருந்தியவனே, உணர்வுள் கலக்கப்பெற்று பொருந்திய ஐந்தெழுத்தும் என்க. உணர்வுள் என்பது முதலாக, பெற்றேன் என்பது ஈறாக உள்ளவை. தலைவியின் கூற்றை செவிலி அங்கனமே கொண்டு கூறின. உணர்வுகள் என்பது பாடம் அன்று. சுற்று ஆய சோதி சுற்றிலும் வீசுகின்ற ஒளியுடைய மகேந்திரம் என்றது. இகரம் அழகு பெறாது நிற்காரியம் போல நின்றது. சூழ என்னும் செய்யவேனையச்சம் தொழிற்பெயர் பொருட்டாய் நின்றது. சூழச் சூழாதே நெய்யை இதனுள் முன்னர் நின்ற சூழ்தல் சார்தல் பின்னர் நின்ற சூழ்தல் நினைத்தல் இருள் வாங்கி அறியாமையை போக்கி. குத்தாய் என்பது எதுகை நோக்கி குற்றாய் என திரிந்தது. இதோட முடியுதாக்கும் ஒரு பாட்டு இருக்கு. வேறாத உள்ளத்துவகை விளைத்தவனைச் சிவலோக வேதவன்றி மாறாத மூவாயிரவரையும் இணையும் மகிழ்ந்தாளவல்லாய் என்னும் ஆறார் சிகர மகேந்திரத்து உன் அடியார் பிழை பொறுப்பாய் அமுதோர் கூறாய் எனும் குணக்குன்றே எனும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. கூத்தா என்றால் ஊன்றாதவனே, பொருந்தாதவனே. பொழிப்புரை. என் மகள் குலாத்தில்லை கூத்தனை உருவழி தோற்றத்தில் கண்டு மற்றவர்களிலும் வேறுபட்ட வகையில் சிறப்பாக என் உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கி பூலோக சிவலோகமாகிய தில்லையில் வேதம் ஓதுதலால் எய்தும் சிறப்பு மாறாத 3000 அந்தணரோடு அடியேனை மகிழ்ச்சியாக ஆட்கொள்ள வல்லவனே. ஆறுகள் தோன்றும் உச்சியை உடைய மகேந்திர மலையிலிருந்து உன் அடியவர்களின் பிழைகளை பொறுத்தலுகின்றவனே. பெண்ணமுதாகிய பார்வதியை உன் திருமேனியில் ஒரு பாகமாக உடையவனே குணக்குன்றே என்று அழைத்து புலம்புகிறாள். குறிப்புரை. வேறாக உள்ளத்து உவகை விளைத்தது என்பதை ஆளவல்லாய் என்பதன் முன்னர் கூட்டுக. ஆளவல்லாய் வேறாக உள்ளத்து உவகை விளைத்து. வேறாக தனியாக என்றது அந்தரங்க உரிமையாக என்றபடி தன்னையும் 3000 படுத்து இவள் இவ்வாறு கூறியது. தனது காதல் மிகுதியாலாம். எனவே இதனால் இவ்வாசிரியரது பேரன்பு விளங்குவதாம். அவனி சிவலோகம் தில்லை அவனி சிவலோக 3000 என இயையும். அதாவது எழுதான் அவனி சிவலோக 3000 தில்லை அவனி சிவலோகம். எனவே அதன் கண் வாழும் 3000 அவனி சிவர் என்பது விளங்கும். இதனை நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றிமேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணி வார்சடையார் சீலத்தார் தொழுதேத்தும் சிற்றம்பலம். அது திருமுறை 3ஆம் திருமுறையில 1வது பதியத்துல 3வது பாடல் என அழிச்சமையாலும் அவரளி செயலில் வரலாற்றாலும். திருமுறை 12ல ஞானசம்பந்தர் புராணத்தில் அதுல 168 174 வரை நன்குணர்ந்து கொள்க. வேதத்தை ஓதுதலாலும் அதன் வழி வீட்டாலும் பெற்ற வெற்றி. இவ்வெற்றி என்றும் மாறாது நிற்கும் 3000 என்க. 6 ஆர் சிகரம் பலையாறுகள் பொருந்திய கொடுமுடி பொருந்துதல் தோன்றுதல்
இனி வானையாற்றை அளாவிய சிகரம் என்றலுமாம். உன் அடியார் பிழை பொறுப்பா என்றது தம் பாடலை பொறுக்க வேண்டும் எனும் குறிப்பினது. இஃது ஒரு பெயர்த்தன்மைப்பட்டு மகேந்திரத்து என்றதனை முடித்தது. அமுது பெண்ணமுதாய மனைமகள் மாதோர் கூறாய் என்பது பாடம் என்று. கோயிட்புரம் உமாசாச்சியார்கிட்ட கோயிட் புராணத்தை இதுக்க போட்டிருக்கணும் ஏனோ தெரியல. இனி 4வது நாங்கள் நாளை படிப்போம். நன்றி. ஓகே. ஓம் நமச்சிவாய ஓம் நம வாழ்க சிவாய.